வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மொக்க கமெண்ட்ரி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்க ஹோஸ்ட் டெட்பூல். என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்ன? நான் ஒரு அவதாரம். மார்வல் ஜீசஸ். செம எதிர்பார்க்காத இது. தலைவர் வந்துட்டாரு, இனிமே அவர் தான் ஆண்டவர். ம், தக்காளி என்னடா அப்டேட் இது? சரியான இது. லிட்டரலி கை கால ஓட்டவே எதிர்பார்க்கல. இல்லைங்க. இப்போதைக்கு அவங்களுடைய மாத்திட்டாங்க. தமிழ் நடத்தி முடிச்சிருக்காங்க. and they officially confirmed RDJ is back as Doom, Dr. Doom. ஏங்க நம்பவே முடியலங்க. சரி, ஓகே, அத பத்தி அந்த அப்டேட் பத்தி கொஞ்சம் லேட்டா பேசுவோம். இப்போதைக்கு மார்வல் காமிக்கால என்னென்ன காமிச்சிருக்காங்க அதை மட்டும் பேசிட்டு போயிடலாமா? ஏன்னா இப்பவும் என் கை உதறிக்கிட்டே தான் இருக்கு. லிட்டரலி ஒரு ஷாக்கான மொமெண்ட்ல தான் இருக்கேன். உங்களுக்கு இந்த அப்டேட் தெரிஞ்ச அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் அப்டேட். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அபிஷியல் டைட்டில் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. தி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ், முதல் படி. ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது முதல் படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி 20th சென்ச்சுரி ஃபாக்ஸ் 3 ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போவும் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல பார்த்தீங்கன்னா ஆரிஜினை பத்தி அவங்க பேச போறது இல்லைங்கிறத திட்டவட்டமா கேம்ஃபேக்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரணத்தினால இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லாம் கிடையாது. மேபி லைக் அப்கமிங் சாகாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ங்கிற மாதிரி சொல்ல வராங்களோ என்னமோ. ஸோ இப்போதைக்கு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வர டியூஸ்டேல இருந்து ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக ஏகப்பட்ட லீக்ஸ் கிடைக்க தான் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் அட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட காஸ்டியூம் அண்ட் அவங்களோட லுக் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம வர டியூஸ்டேலேருந்து ப்ரொடக்ஷன் அப்பவே பார்த்துலாம் நம்புறேன். செட் பிக்ஸ் லீக் கண்டிப்பாக வரும். ஸோ இதில் அவங்க பெருசாக எதுவுமே அப்டேட் பண்ணாமல் ஜஸ்ட் டைட்டில் அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வில்லனா நம்ம கேரக்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குவிக்சில்வர் அப்டேட் இருக்கு. மற்றபடி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்துக்கான அந்த டைட்டில் ரிவீலும் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டேட்டை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டியூஸ்டேலேருந்து வந்துடும். அதை தொடர்ந்து தண்டர்போல்ட்ஸ். ஸோ மொத்த தண்டர்போல்ட்ஸ் டீமுமே பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகியிருந்தாங்க. நம்ம ரெட் கார்டியன் டேவிட் ஹார்பர் அவருடைய ஃபுல் லுக்ல பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான பேனல் இதுல நம்ம எலினா பெலாவா, அதாவது ஃப்ளாரன்ஸ் பியூ வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலேயே ஒரு செகண்ட் ஹையஸ்ட் பில்டிங்ல இருந்து குதிச்சாங்களாங்க. லைக் அவங்க ரியல் லைஃப் ஸ்டண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கதா ஆக்சுவலா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செபஸ்டியன் ஸ்டானை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரன்ஸ் பியூ இந்த கேரக்டர் தான் தண்டர்போல்ட்ஸோட உயிர் நாடியா, ஹார்ட் ஆஃப் த மூவிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்க உண்மையில சொல்ல போனா தண்டர்போல்ட்ஸுக்கு. பட் ஸ்டில் இந்த பேனல் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த படம் மேல கொஞ்சம் அதிகமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. அண்ட் தண்டர்போல்ட்ஸ் டீமும் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமும் அடுத்து வரப்போற அவெஞ்சர்ஸ் 5 and 6 ரெண்டு படத்துலயுமே அப்பியர் ஆவாங்க. சோ நீங்க அவெஞ்சர்ஸ் படத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா வெல் தண்டர்போல்ட்ஸ் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பார்த்து தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. சோ இந்த ரெண்டு படமும் அவெஞ்சர்ஸ் 5 and 6க்கு லீட் அப் ஆக போகுது. நல்லா இருந்தா ஓகே. அதை தொடர்ந்து கேப்டன் அமெரிக்கா அந்த பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்துக்கான ஒரு சின்ன பேனல் நடந்திருக்கு. ஸோ அதுல ஆப்வியஸ்லி இருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகியிருந்தாங்க. நம்ம ஆந்தனி மேக்கி டாம் ஹாலண்டை வச்சு செஞ்சாரு. பேசவே இல்லையே. I didn't have a movie. I said, well, you're not 5'11". See what I'm talking about? I got a movie, but he ain't gonna be 5'11", no. Yes, Tom Holland. ஆந்தனி மேக்கிக்கும் டாம் ஹாலண்டுக்கும் ஒரு சின்ன போர் நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு அதிகமான படம் வருதுன்னு. ஸோ அந்த வகையில டாம் ஹாலண்டு எனக்கு படம் வந்துருச்சு, நீ வளரவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டுருக்காரு. நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்ம கேங்கால எஸ்பெசிட்டோ என்ன ரோல் பிளே பண்றாருங்கிறத அவரே அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சர்பன் சொசைட்டியோட லீடர் சைட் வைண்டர். அந்த லுக்குக்கும் காமிக் லுக்குக்கும் சுத்தமா சம்மதம் இல்ல. எத்தனை ஜென்மம் இருந்தாலும் எந்த ஒரு ஃபேனும் கண்டிப்பா இந்த லுக்கை வச்சு இவர் சைட் வைண்டர் ரோல் தான் பிளே பண்றாரு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டான். ஸோ கேம் காலவே இப்போதைக்கு அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் சைட் வைண்டர் பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் வர மாதிரியும் லைட்டா டீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் சொசைட்டிக்கான ஒரு ஆரிஜின் ஸ்டோரி வரலாம். மேபி லைக் ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷனா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த படத்துல நம்ம கேம் கால எஸ்பெசிட்டோ சைட் வைண்டர் ரோல் தான் பிளே பண்றாரு. டெட்பூல் ஸ்டைல்ல சொல்ல போனோம்னா ஹீஸ் அ டி-லிஸ்ட் வில்லன். அவ்வளவுதான். லைக் அவ்வளவு பயங்கரமான வில்லன் கூட கிடையாது. ஸோ ஏன் இந்த ரோலுக்கு இவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்கன்னு தெரியல. மேபி லைக் ஒரிஜினல் கேரக்டரா ட்ரீட் பண்ணி சைட் வெண்டரே இன்னும் ஒரு பெஸ்ட் வில்லனா புஷ் பண்ணலாம். நம்ம பொறுத்தது இந்த பிரேவ் நியூ வேர்ல்ட் படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி அப்டேட் கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தான். அதை தொடர்ந்து 2 அவெஞ்சர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக தான் மொத்த ஃபேன்ஸ்மே காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி த ரூசோஸ் ஆர் பேக் அதை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ், த ரூசோஸ் ஆர் பேக். ஒரு வாரத்துக்கு லீக்கா கிளம்பி இருந்துச்சு. ஸோ ரூசோஸ் வந்து திரும்ப அவெஞ்சர்ஸ் 5 and 6 டைரக்ட் பண்ண வர போறாங்க. ஸோ இப்போதைக்கு ஆஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. பேக் டு பேக் இந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் 5 and 6 நம்ம ரூசோஸ் தான் டைரக்ட் பண்ண போறாங்க. ஸோ மினிமம் கேரண்டி கன்ஃபார்ம் ஆகி இருக்குங்க. இந்த படம் எப்படி வருங்கிற ஒரு பயம் இனிமே இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எங்கேயும் பார்த்தாச்சு. ஸோ அந்த ஹைப்லேயே இந்த படத்தை புஷ் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பட் புது கேரக்டர்ஸ் புது நிறைய அவெஞ்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாரையுமே இந்த ரூசோஸ் ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்போது தான் அந்த 2 படத்துக்கான டைட்டில் வந்து ரிவீல் பண்ணப்பட்டுச்சு. நான் சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 and பார்ட் 2 தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் அப்படி கிடையாது. மே 2026 இன்னும் 2 வருஷத்துல நீங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தை பார்த்துருவீங்க. அவெஞ்சர்ஸ் 5க்கு டூம்ஸ்டேங்கிற பேர் தான் கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் பண்ணி இது டிசியோட டைட்டில் ஆச்சு டூம்ஸ்டேங்கிறது அது தூக்கி போட்டிருக்காங்க. காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் கிடையாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா
டூம்ஸ்டேங்கிறது காமனான பேர் தான், பட் இருந்தாலும் லைக் வேற ஏதாவது பேர் கொடுத்துருக்கலாம். அவெஞ்சர்ஸ் அனைலேஷன் கூட நல்லா இருந்திருக்கும், பட் எனிவேஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அவெஞ்சர்ஸ் ஃபேவரட் டைட்டில் வந்திருக்கேன். அண்ட் பேர்லயே இருக்கு டூம்ஸ்டே. ஆமா. டூமோட வெறியாட்ட ஆரம்பிக்க போது ஒரு டூம் கல்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டீம் மெம்பர்ஸே உள்ள இறக்கி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டூமை யார் கேஸ் பண்ணியிருப்பாங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் ரூசோ நீங்க யாரும் ஆமா. தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஓரமா போக கல்ட் விலகுது. உள்ளது வந்தார் பாருங்க நம்ம மார்வல் ஜீசஸ். எஸ் பாய்ஸ், ஆர்டிஜே இஸ் பேக் அஸ் டாக்டர் டூம். லிட்டரலி சொல்லும் போதே கூஸ்பம்ப் ஆகுதுடா. டேய் என்னடா நடக்குது? கெவின் ஃபைகே வாட் இஸ் யுவர் பிளான் மேன்? ரொம்ப நாளா நம்ம கிலியன் மர்ஃபி தான் ஆக்சுவலா டாக்டர் டூமா வர போறான்னு சொல்லி ஒரு ரூம் சுத்திட்டு இருந்துச்சு. அவர் வந்திருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருந்திருக்கும். பட் அதை விட ஆர்டிஜே வந்தது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டேக்குங்க. ஸோ விச் மீன்ஸ் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல அயன்மேன் வேரியன்ட் ஒருத்தர் இந்த மாதிரி டூம்ஸ்டேவா மாறி இருக்கேன். சிம்பிள் அஸ் தட். காமிக்ல இப்படி நடத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வாட் இஃப் ஸ்டோரி லைன்ல மட்டும் நடந்திருக்கு. வாட் இஃப் டோனி ஸ்டார்க் ஹஸ் பிகம் டாக்டர் டூம்னு சொல்லி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். எனக்கு தெரிஞ்சு அதை தான் அடாப்ட் பண்ண போறாங்க நம்புறேன். அந்த ஸ்டோரி லைன் படி ஆக்சுவலா நம்ம விக்டர் வாண்டூம், உண்மையான விக்டர் வாண்டூம் டோனி ஸ்டார்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ஸ்விட்ச் பண்ணிடுவாரு. அதாவது டோனி ஸ்டார்க்கோட உடம்புக்குள்ள விக்டர் வாண்டூமோட அந்த மூளை வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிருக்கும். டோனி ஸ்டார்க்கோட மொத்த பவருமே இந்த பக்கம் விக்டர் வாண்டூம் கண்ட்ரோல் எடுத்திருப்பாரு. அந்த ஸ்டோரி லைன் தான் ஃபாலோ பண்ண போறாங்க நம்புறேன். எக்ஸாக்ட்லி நாட் லைக் தட், பட் இருந்தாலும் மோஸ்ட்லி அதோட அந்த இன்ஸ்பிரேஷன் பாசிபிளி இந்த டூம்ஸ்டே படத்துல இருக்கலாம். இதை பத்தி நான் தனியாக இன்னொரு வீடியோல சொல்றேன். பட் ஓவராலா பார்க்கும்போது ஆர்டிஜே அஸ் டாக்டர் டூம், வாவ் சீரியஸ்லி மேன். கெவின் ஃபைகே ஹைப்பை எப்படி மெயின்டைன் பண்ணும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அடுத்த 2 வருஷம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பேச்சா இருக்கும் நம்புறேன். அவெஞ்சர்ஸ் 5 திரை தீ பிடிக்க போதுங்க அடிச்சு சொல்றேன். அண்ட் டாக்டர் டூம் இந்த பக்கம் நம்ம ஆர்டிஜே அப்பியர் ஆகிறதுன்னு தாண்டி புது மாஸ்க்கு புது டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, ஸோ ஆமா. இதுக்கு முன்னாடி நான் வந்து அயன்மேன் மாஸ்க் போட்டுட்டு இருந்தேன். இப்போதைக்கு டாக்டர் டூ மாஸ்க் போடுறேன்னு சொல்லி ஓப்பனாகவே மென்ஷன் பண்ணி அது ஒரு தரமான சம்பவமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ரூசஸ் ரிட்டர்ன் ஆன அந்த காந்தனால தான் ஆர்டிஜேனுமே ரிட்டர்ன் ஆகியிருக்காரு ஆமா. நம்புறேன். ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரூசஸ் வந்திருக்க அந்த காந்தனால கேப்டனும் வரதுக்கான வாய்ப்புகள் ஆமா. இருக்கு. இப்போ ஆமா. லேட்டஸ்டா டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஸ்பாய்லர்ஸ் தாங்க. நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்டாமர் ரிட்டர்ன் ஆகியிருந்தாரு ஃப்ரம் பழைய ஃபேண்டாஸ்டிக் 4. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் நான் ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லி கிறிஸ்துமஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ரூசஸ் வந்திருக்க அந்த காந்தனால கண்டிப்பா கேப்டனாக நம்ம கிறிஸ்துமஸ் வரதான் போறாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. பாசிபிளி சீக்ரெட் டாஸ்க்ல அவர் சம்பவம் செய்யலாம். அண்ட் டூம்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா சீக்ரெட் டாஸ்க் கூட லிங்க் ஆக போகுது. ரெண்டுத்துக்கும் 1 இயர் தான் கேப். 2026 மே மாசம் டூம்ஸ்டே வருது. 2027 மே மாசம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் இன்னும் டாஸ்க் 2 வருது. வருஷம் ஸோ இருக்கு. அதை வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பிரிக்கல. ரெண்டுத்துக்குமே லோகோ மாத்திருக்காங்க. அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் டாஸ்கோட லோகோ செம்ம கிளீனா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்படியே காமிக் லுக் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துது. ஸோ 2 படத்துலையுமே வெறித்தனமா இருக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ ஃபேன்ஸ் கிட்ட இருக்க கேள்வி என்ன தெரியுமா? யாருக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் படத்துல சப்போர்ட் பண்றது? அவெஞ்சர்ஸ்க்கா இல்ல வில்லனுக்கா? ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல நம்ம ஆர்டிஜே போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது திரும்பவும் சீக்ரெட் டாஸ் அப்ப ஆர்டிஜே போட்டு தள்ளுவாங்களாங்கிற ஒரு கேள்வி எழுப்புதுல. எனக்கு தெரிஞ்சு சேம் ரிப்பீட் ஆகாது. பாசிபிளி வேற மாதிரி ஒரு கதை எழுதப்படலாம். அது மட்டும் இல்லாம டாக்டர் டூம் வச்சு சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்கு. ஆமா. அவர் ஜஸ்ட் ஒரு 2 படத்துக்கு மட்டும் வில்லனா இறக்கவே முடியாது. அடுத்த ஒரு 10 வருஷம் அவர் வச்சு அழகான கதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். ஸோ ஆர்டிஜேவை டாக்டர் டூமா கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல 2 படத்துலயே போட்டு தள்ளுவாங்களா? அது ஒரு கேள்விக்குறியாதாக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்டிஜேவை இப்போதைக்கு டாக்டர் டூமா இருக்கும்போது அவருக்கு ஆப்போசிட்டா அயன்மேனாவும் ஆர்டிஜே தான் வருவாரா இல்ல வேற யாராவது ஒருத்தங்க அயன்மேன் மென்டலை எடுப்பாங்களா? லைக் ஆர்டிஜே வெர்சஸ் அயன் ஆமா. ஹார்ட்ங்கிறது நடக்கலாம். இல்லனா ஹார்லி பையன் அந்த அயன்மேன் 3ல வந்தால அவனை மேபி அடுத்த அயன்மேனா பாசிபிளி இந்த பக்கம் நம்ம ஆர்டிஜே டாக்டர் டூமே சூஸ் பண்ற மாதிரியும் கணிக்கப்படலாம். ஸ்பைடர்மேன் வெர்சஸ் ஆர்டிஜே அந்த ஃபைட் என்ன மாதிரி இருக்க போதுன்னு தெரியல. கேப்டன் வெர்சஸ் ஆர்டிஜே திரும்ப சிவில் வார் 2வா? லைக் த பாசிபிலிட்டிஸ் ஆர் இன்ஃபைனைட்டுங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு நான் இந்த காமிக் கான் பேனல் மட்டும் தான் கவர் பண்றேன். இந்த டூம்ஸ்டே என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத செப்பரேட்டான ஒரு வீடியோல நான் சொல்றேன். பிகாஸ் இந்த ஹைப்ல நான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியும் நம்புறேன். எத்தனை பேர் ஹைப்ல இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம ஒரு கிரீன் கலர் ஹார்ட்டை கீழே காமிடுங்க. ஆர்டிஜே அஸ் டாக்டர் டூம் உங்களை தான் உங்களோட வியூஸ் அண்ட் நீங்க எந்த அளவுக்கு இப்போதைக்கு இந்த படத்துக்காக ஹைப் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம அது கீழே காம்பட்டு அந்த லைக் மட்டும் தேடி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ லிமிட் பண்ணிட்டு எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா சூப்பர், நல்லா இருந்துச்சு. நான் காலையிலே பார்த்து என்னடா இப்படி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க இவங்கிட்ட சொல்றேன். இவங்க என்ன இது நான் பார்த்தேன், எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. நான் அந்த காமிக் இந்த இதெல்லாம் பார்ப்பேன், நான் கார்ட்டூன் எல்லாம் பார்த்திருக்கேன். எனக்கு அந்த நல்லாவே தெரியும் அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியும். அத வந்து ராபர்ட் ரவுடி பண்றதா இருக்கிறதே எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு. ஏன்னா இதுல அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, மல்டிவர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேபி மல்டிவர்ஸ்ல அயன்மேன் வந்து இந்த மாதிரி மாறுறாங்களா அப்படின்னு மாதிரி, டோனி ஸ்டார்க் வந்து இந்த மாதிரியா மாறிடுறாங்களா என்னன்னு தெரியல. அதான் இவர் சொன்ன மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னாரு, அந்த மாதிரி கூட இருக்கலாம் மேபி. அந்த லோகி சீரீஸ்ல இருக்க அந்த வில்லன் அந்த அவங்கள தூக்கிட்டாங்க. அந்த காங்க தூக்கி அதான் ஃபர்ஸ்ட் நாங்க அந்த ஏற்கனவே போன வருஷம் நினைக்கிறேன் காமிக்கான்குள்ள நாங்க ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தோம். அதுல சீக்ரெட் வாரும் அவெஞ்சர்ஸ் காங் டைனஸ்டி அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அதை தூக்கி தான் இப்போ டூம்ஸ்டேவா மாத்திட்டாங்க. கதையே அந்த வில்லனையே தூக்கிட்டு
அப்படியே இவரை சேர்த்துட்டாங்க. ஏன்னா அந்த காங் வந்து லோக்கில வருவாரு. அதுக்கப்புறம் ஆண்ட்மேன் இப்போ ரீசெண்டா வந்த ஆண்ட்மேன்லயும் அவர் தான் வில்லனா இருப்பாரு. அது ஏன் தூக்குனாங்க, என்ன ப்ராப்ளம், எதுவும் ஒத்து வரலையா என்னன்னு தெரியல. ஆனா இது பயங்கர ஹைப்பு தான். அதுவும் இல்லாம ரூசோ பிரதர்ஸ் வந்ததும் சூப்பரான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க தான் அந்த அவெஞ்சர்ஸும் எடுத்தாங்க. அப்போ இந்த அவெஞ்சர்ஸும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு கண்டிப்பா. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனா வெயிட் பண்ணோம்ல 2 ஆமா, வருஷம். 2 வருஷம் வெயிட் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும். படம் வந்துகிட்டே ஆ, இருக்கும். அது இந்த கேப்டன் அமெரிக்கா வரும்போது தெரிஞ்சிரும். அது எப்படி இருக்க போகுது, என்ன மாரி இருக்க போகுது. ஏற்கனவே டெட்பூல் பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. இவரு ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காரு. அதனால சீக்கிரம் போய் படம் பார்த்துருங்க. ஏன்னா படம் நல்லா இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன். நானும் பார்க்கல. நானும் ஆமா. போய் பார்க்கணும் இந்த படம். பார்த்துட்டு வந்து நாங்களும் ரிவ்யூ ஆமா, சொல்றோம். சொல்றோம். ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.